நண்பர்களே வணக்கம். 13/7/2024 அன்னைக்கு எங்களுடைய கல்யாண நாளை கொண்டாடினேன். மிக விமர்சனமாக கொண்டாடினோம். எங்கள் ஊரில் ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது. அந்த பெரிய கோயிலில் போயிட்டு ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு அன்னதானம் போட்டேன். அதாவது ஒரு 50 பேருக்கு அன்னதானம் போட்டேன். அன்னதானம் போட்டு நான் வீட்டில் அன்றைக்கி நைட்டே படுத்துட்டேன். அன்றைக்கி 13/7 அதுக்கப்புறம் 14/15 நைட்டு திடீர்னு எனக்கு பேக் பெயின் வந்துச்சு. அதாவது என்னென்னா கேஸ்ட்ரபிள் இடுப்பில் ஓவராக வலி, கீழே அதாவது குனிஞ்சால் நிமிர முடியல, நிமிர்ந்தால் குனிய முடியல. அப்படியே ஃபுல்லாக படுத்த படுக்கை ஆகிட்டேன். காலையில் ஏஞ்சி இருக்க முடியல என்னால். காலையில் ஒரு 5-6 மணிக்கே ஏஞ்சிக்கணும், பாத்ரூம் போகணுன்னு பார்க்குறேன், போக முடியல என்னால். திடீர்னு அப்படியே பயங்கரமாக ஏஞ்சி நிற்க முடியல, உட்கார முடியல, திரும்பி படுக்க முடியல. அப்படியே பெட்டிலேருந்து கையை ஊனி அப்படி கீழே அப்படியே நெஞ்சாலே நவுந்துட்டே, பாம்பு மாதிரி நவுந்துட்டே போய் பாத்ரூம் போனேன். சட்டையெல்லாம் அழுக்கு. என்னால் கையாலே ஜிப்பை திறக்க முடியல. பேண்ட்டு போட்டு பண்ணிருந்தேன்ப்பா. ஜிப்பை திறக்க முடியல, பாத்ரூம் போக முடியல. ரொம்ப சிரமப்பட்டேன். வீட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி முடித்தோடனே திரும்பி அன்னைக்கு காலையிலே என் நண்பன் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, அதாவது அவரெல்லாம் வாழ்க்கையிலே மறக்க முடியாதால், அவர் பேர் சொல்ல வேணும்னு நினைக்கிறேன், அவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு டிஸ்கஸ் பண்ணணும். முதல்ல ஹாஸ்பிட்டலில் போகலான்னு ஆரம்பிச்சிட்டோம். எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்த ஹாஸ்பிட்டல் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி பாண்டிச்சேரி ஜிஹெச்சுக்கு போகலாமா, இல்லை ஓபிக்கு போகலாமா, சிதம்பரம் ஓபிக்கு போகலாமா அப்படின்னு டிஸ்கஸில் இருந்தோடனே, சரி எது ஆனாலும் ஆகட்டும். எனது நண்பர் ஒருத்தர் டிங்கர் சொன்னார். அவர் ஒரு டிங்கர். அவர் என்ன சொன்னார்னா, கீரைப்பாளையம் போங்க, போனகிரி பக்கத்தில் கீரைப்பாளையம் போங்கன்னு சொன்னார். கீரைப்பாளையம் போனேன். சரி, அவர் சொல்கிறாரு, முதல்ல காலையில் ஒரு 5 மணி இருக்கும். காலையில் அங்கே தான் விடியுது, லேசாக மழை. என்னால் உட்கார முடியல, ஒன்றும் பண்ண முடியல. கார்லேயே படுத்திருந்தேன். கீரைப்பாளையம் போனேன். அங்கே என்ன சொன்னேன்னா, எங்கள் வீட்டில் போய் டோக்கன் போட சொன்னேன். எங்கள் மனைவி துணைவியார் போய்ட்டு டோக்கன் போட்டாங்க. போடக்கூட என்ன சொல்லி போடுறாங்கன்னா, சரியான இங்கே என்னை சரி பண்ணிடுங்க, இல்லைன்னா கொண்டு போய் ஜிஹெச்சில், அதாவது சிதம்பரம் ஜிஹெச்சில் கொண்டு போய் போட்டுட்டு வீட்டுக்கு போடுங்க அப்படின்ட்டேன். டென்ஷனில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல டைம் ஆக போய் சொல்கிறாங்க, இது மாதிரி காரில் இருக்காங்க, ரொம்ப முடியல, ஏஞ்சி நிற்க முடியல, உட்கார முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு டாக்டர், ஒரு குட்டி டாக்டர் வந்தாங்க. அங்கே வேலை செய்கிறவர் வந்துட்டார். ஒரு 9 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. 8-8:30 வந்துட்டாங்க. எனக்கு கால்கள் தெரப்பி போடுறாங்க. கால் நரம்பை தூண்டுறாங்க. இடுப்பில் ப்ராப்ளம், காலில் அது ப்ராப்ளம் வரந்தான். அது நரம்பு ப்ராப்ளம் தான். அது போட்டு தூண்டுறாங்கன்னு வச்சிங்களேன். நம்ம இந்த பாதத்தில் நம்ம சொல்லுவாங்க, 2-3 சொல்லுவாங்க, ஹார்ட்டு, இதயம், கல்லீரல், மண்ணீரல் அப்படின்னு சொல்லி நம்ம காலில் இருக்குதான். அதை வச்சு சரி பண்ணுறாங்க. அவங்களும் வச்சு நோண்டுறாங்க. 2 மணி நேரம் நோண்டுறாங்க. எப்படியாவது என்னை தூக்கி உட்கார வச்சிட்டாங்க. படுத்துருந்தவொடனே காரில் தெரப்பி போட்டு எடுத்து படுக்க வச்சோடனே உட்கார வச்சிட்டாங்க. அப்பாடான்னு பாத்ரூம் போனேன். அப்புறம் என்ன சொன்னாங்க, சாப்பிட சொன்னாங்க. ஒரு 2 இட்லி சாப்பிட்டான். அங்கேயே கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, பரவாயில்ல, பாராட்ட வேண்டியது இது. அங்கே ஃப்ரீ தான் சாப்பாடலாம். சரின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டுட்டு எல்லோரும் பார்க்குறாங்க, போகிறாங்க, மருந்து எழுதி கொடுக்குறாங்க, அது பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு நாங்கள் வந்துட்டோம். சரி, லேசாக நடக்கிறேனே அப்படி மதியம் வரைக்கும் பார்த்தாங்க. சரி, ட்ரீட்மெண்ட் உள்ளுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நடக்கிறவள அவள் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க 48 நாள் ஒரு மண்டலம் சொன்னாங்க. 48 நாள் ஒரு மண்டலம் டெய்லி போகிறேன், தெரப்பி போடுவாங்க. மறுநாளும் போவோம், தெரப்பி போடுவாங்க. இதேமாரி 48 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை மருந்து
சாப்பிட்டுட்டு எனக்கு நாட்கள் கடந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், நான் சொந்தமாக கார் வச்சுருக்கேன், வாடகை காரு. நானும் வாடகை தானே ஓட்டிகிட்ருக்கேன் காரு. அதனால் அந்த வாடகை காரில் என்னால் வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது. ஒரு டிரைவர் ஏற்பாடு பண்ணுறேன். டெய்லி டிரைவர் படி 600 பெட்ரோலு, 46 நாள் மொத்தம். என்னடா பண்ணுறதுன்னு போயிட்டு வந்தால் அதில் எப்படியும் ஒரு 60-70 மருந்து செலவோட 160 காலி, 1,60,000 காலி. சரி போனவன்னு விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, உடம்பு குணமானால் போதும் அப்படின்னு. நானும் சரியாகனு பார்க்குறேன், சரியாக ஒரு மாதிரி தெரில. அதுக்கப்புறம் என்னுடைய கஸ்டமரு சொன்னார், ஏன் சென்னையில் போய் பார்க்கக்கூடாதா உடம்பு அப்படின்னு. நானும் எங்கே டிஸ்கஸ் பண்ணி பார்க்குறேன், சரியாகனு பார்க்குறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது, சடனாக ஆகலை. லைட்டாக நடக்க முடியலனால நைட்டை பார்த்துனா இந்த 48 நாளும் நைட்டில் தூங்கவே மாட்டான், சுத்தமாக தூங்க மாட்டான், உட்காந்தே தான் இருப்பான். அப்போ என்ன பண்ணோம்னா யூடியூப்பில் லைவ் போடுவோம். எனக்கு ஒரு டைம் பாஸ் செம்மையாக இருந்துச்சு, செம்ம டைம் பாஸ். அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், லைவ் போட்டுக்கிட்டே இருப்பான். பகலில் போடுவோம், நைட்டில் போடுவோம். ஆனால் பகல் எப்படி திரும்ப தூங்குவோம், ஷோபாவில் இப்படி தான் தூங்குவோம். அப்படி 2 மணி நேரம் தூங்குவோம் பகலில். அவ்வளோதான் எனக்கு தூக்கமே, ஒரு நாளைக்கு தூக்கமே 2 மணி நேரம், அவ்வளோதான். வலினா வலி, அப்படி ஒரு வலி. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா உயிரே போயிடும், மரண வலி, மரணம். அதாவது உயிரை வந்து வச்சு உருவிடுச்சு, அவ்வளோ ஒரு வலி, உயிரே போயிடும். 2 காடு வலி, நரக வேதனையாக இருக்கும். சரி இதுக்கு என்ன தான் வழி, கடவுள் எதோ வழி காட்டுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என் கஸ்டமர் சொன்னாரா, சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணேன். காரில் போனால் 10,000 5,000 செலவாகும், நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறேன். எப்படிதான் நடந்து போகணும்னு சொல்லி இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போய் ஜங்ஷன்னு, அங்கேருந்து போயிட்டு சின்ன தாம்பரத்தில் இறங்கி மீனம் பக்கத்தில் இறங்கி அங்கேருந்து பக்கத்தில் ஆட்டோ பிடிச்சி போய் அந்த டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறேன். இது எப்படி இருக்கும் என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு ரூம் வாடகை 3,500 நீங்கள் கரெக்டாக 3 மாதம் தங்கி பிசியோதெரப்பி பண்ணணுன்னாரு. இங்கேருந்து போகிற நாள் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அந்த எலும்பு வரும் பார்த்தீங்களா, எலும்புக்கு நடுவில் ரப்பர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த ரப்பர் இடுப்புக்கு நேராக கீழே எனக்கு வெளியில் குத்திக்கிட்டு வந்துடுச்சு. அதுதான் கம்ப்ளைண்ட்டு. நானும் எங்கெங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிசியோதெரப்பி பண்ணணும், அதுவும் கடவுள் கையில் தான் இருக்குது, அது உள்ளே போனால் தான் ஆச்சு, இல்லைன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னாரு. என்னென்னமோ டெஸ்ட் எடுத்தாங்க, போனாங்க, வந்தாங்க, மாத்திரை மருந்து எழுதி கொடுத்தாரு. அவர் ஒரு 10 நாள் எழுதி கொடுத்தாரு. ஆனால் இன்னும் சும்மா சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு இது சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, சூடு வைக்கிறது ஆயில தடவி, அது வலி கொஞ்சம் குறைஞ்சிச்சு கால், சும்மா சொல்லக்கூடாது. அது தெளிவாக சின்ன பொண்ணு க்ளீனாக ஆயில தடவி அந்த ரவுண்டாக முருங்கை எடுத்து உப்பையும் முருங்கையும் மிக்சியில் அடித்து உண்டையாக கட்டி லேசாக எண்ணெய் காய்ச்சி சூடு வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஆனால் செம்மையாக கேட்டுச்சு வலி, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிது. 15 நாள் ஆச்சு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, மாத்திரை மருந்து தீர்ந்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசித்து பார்த்தக்குள்ள சரி கடவுள் ஏதோ ஒரு வழி காட்ட வரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். காட்டினார் எனக்கு ஒரு வழியை. நான் என்னுடைய ஓனர், நான் முன்னாடி கார் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்கள்ட்ட நான் ஒரு கேஸ் விஷயமாக போயிருந்தேன் அட்வொகேட்டுக்கிட்ட. அந்த அட்வொகேட் என்ன சொன்னாங்க, ஏன்பா இப்படி வர, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதானே இது மாதிரி எனக்கு சயாட்டிக்கா போச்சு, கீரைப்பாளத்தில் சென்னையில் எங்கெங்கேயும் கொண்டு போய் காட்டினேன், அது சரிபட்டு வரல, என்ன பண்ணுறதுன்னா எங்கள் வீட்டுக்காரங்களை பிடிச்சிட்டு தான் வருவான் குச்சிக்கு பதிலாக. அப்புறம் தோல் மேலே பிடிச்சிட்டு போவாங்க, கொஞ்சம் தூரம் நிற்பேன், ரொம்ப தூரம் நிற்க முடியாது, கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது, நின்றுனா பொத்துன்னு கீழே வந்துடுவேன். அப்படி காலில் ஒரு மாதிரி அப்படி வலினா வலி, மரண வலியாக இருக்கும். அப்படி அவர் என்ன சொன்னார்னா, உடனே கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு நம்ம விருதாச்சலத்தில்
மடலூர் மேம்பாலம் இருக்குது, அது கீழே மணிவர்ம கலை அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். சூப்பரான டாக்டரு. அவர் என்ன பண்ணார்னா என்னை படுக்க வச்சு க்ளீனாக இந்த நரம்பு எடுத்தார். இந்த தலையிலேருந்து கீழே வரைக்கும், கால் வரைக்கும், 2 கால் வரைக்கும், அந்த நடுவில் இப்படி நீட்டிட்டு பார்த்தீங்களா ஜவ்வு, கையாலே உள்ள தள்ளிட்டார். ஒரு வாரம்தான், ஒரே வாரம்தான். பெஸ்ட்டு மெடிசன் சாப்பிட்டேன். வலி எங்கே போச்சுன்னே தெரில. கரெக்டாக 10 நாளில் அந்த இடுப்பு வலி நிறுத்தினார். ஒரு மண்டலம் கரெக்டாக 5 நாள், அந்த ஒரு 15 நாள் மருந்து தான். மருந்து எடுத்த உடனே கிளியராக அந்த வலி குறைஞ்சி போச்சு. கரெக்டாக 3 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாள், வாரத்தில் 3 நாள் கம்பல்சரி போயிடணும் வார் சொல்லிட்டாரு. போனேன். 10 நாள் கிளியராக தெரிஞ்சிருச்சு. அந்த பெயின் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் கால் வலி, அவர் சொல்கிற பத்தியத்தை கடைப்பிடிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட்டில் வந்தேன். அவர் சொன்னது பற்றி நடந்துக்கிட்டேன். ஆனால் அவர் சொன்ன வைத்தியமும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி நாட்கள் ஆக 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 ஒரு கால் வலி நின்று போச்சு சுத்தமாக. அது வந்து L4 L5. L4ல் வந்து 4% தான் இருந்துச்சு, L5ல் வந்து 5% இருந்துச்சு. இது எல்லாமே குறைஞ்சி கிளியராக ஆகிட்டு தெளிவாக ஆகிட்டேன் நான். அவருக்கு தான் எனக்கு பெரிய கோடி கும்பிடு போடணும். அவரை வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். இன்றைக்கி நான் செத்துருந்தா கரெக்டாக 1 வருஷம் ஆகும். இப்போ 7ஆம் மாதம் வந்துச்சுன்னா 1 வருஷம் ஆகிடும். அதனால் அவரை மறக்கவே முடியாது. அதனால் எத்தனை தடவை தெரியுமா இந்த மரண வெளியில் சூசைட் பண்ணிக்கலாமான்னு நினச்சேன். நைட் ஆச்சுன்னா கத்துவேன். பசங்கள்லாம் பெட்ரூமில் போட்டுட்டு நான் வெளில ஹாலில், சின்ன போது ஹாலில் கீழே படுத்துக்கிட்டு இடுப்பு தனியாக பெறலாம், உடம்பு தனியாக பெறலாம். அவ்வளோ கொடுமையை அனுபவிச்சேன். கொடுமைன்னா கொடுமை, அப்படி ஒரு கொடுமை, பயங்கர கொடுமை, பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோவை பார்த்து அனைவரும் பயன்பெறுங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. கடவுளை வேண்டிக்கிறேன். பாவம் மனிதர்கள் ஒரு தடவை தான் பிறக்கிறோம், ஒரு தடவை தான் இறக்குறோம். அது இடையில் வந்து நல்ல முறையில் நல்ல சந்தோஷமாக நல்ல அதாவது ஆரோக்கியமான உடம்பை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடுவோம். மறக்காமல் என்னோடய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் ஒரு நம்பர் வேணும்னு சொல்லிவிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நம்பரை தரேன். முடியாதவர்களும் முடிய வைப்பார், நடக்காதவர்கள் நடக்க வைப்பார். கண்டிப்பாக நான் மனசார என் உடல் ரீதியாக நான் அனுபவித்ததை, என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் மறக்காமல் வந்து என் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கேளுங்க. அவருடைய நம்பர் தரேன். நீங்களும் நான் பயன்பெற்ற மாதிரி நீங்களும் நல்ல முறையில் நல்ல வாழ்வை தேடுங்க. நன்றி, வணக்கம்.